மக்களே இவன் பார்த்தீங்கன்னா துணி தோஷம் இருக்கா. ஸோ வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த பேம்பர் எடுத்துக்கிட்டு நான் வெளியே கிளம்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேம்பர் ரெடி பண்ணோம். அண்ட் சரவணா பேக் என் பேர் ஒரு நல்ல பேர். அது அதை இது இது சொல்லக்கூடாது. அதனால் சரவணா பேக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நானும் சரவணாவும் போய் ரெடி பண்ணலான்னு போகிறோம். எதுக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொன்னேன். வரேன்றான். அதுக்கு வரேன்றான். இப்போ என்ன பண்ணுறது வச்சுக்கிட்டாங்க. இந்த ஜாக்கெட் வந்து ஒரு அக்கா தான். ஸ்டைல் லேடிஸ்க்குலாம் ஸ்டைலாக தான் இருக்கும் சார்ண்ணா. அப்படிதான் லேடிஸ் ஸ்டைலாக இருக்கும்டா, ஜென்ஸுக்கு அதை விட ஸ்டைலாக இருக்கும். லேடிஸ் ஒரு லேடிஸ் தானே, நேச்சுரல் பியூட்டியா. ஆண்கள்னால நேச்சுரல் பியூட்டி. ஆண்கள்ரா, நான் இந்த மாதிரி ஒரு ஆண்கள், நான் ஒரு நேச்சுரல் பியூட்டி. இந்த மாதிரி பேசுகிறேன். என் பசங்க வந்து கட்டுன்னு வந்துட்டேன். எங்கே ஜெராக்ஸ் கிடையாது. 3 மணி நேரம் ஆச்சு போயிட்டு இப்போ தான் வரேன். அந்த ஒரே ஒரு சின்ன டிங்கரிங் வேலை தான் பண்ணியிருப்பேன். இதில் அந்த ஒரு டிங்கரிங் வேலைக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நின்றுருந்தேன் கடையில். அண்ணன் ஒரு 1 மணி நேரம் லேட்டு. கஸ்டமர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் அதுக்கு ரேட்டு. 10 நிமிஷம் தான் வேலை, ஆனால் 2 மணி நேரம் லேட்டு. நானும் சரவணா போனோம். சரவணா நடுவில் வந்து மச்சி நான் போய் சாப்பிட்டு வரேன். நான் சரி மச்சிக்கு போய் சாப்பிட்டு வரானே. இது வரையும் திரும்பி கண் பண்ணல. எனக்கு வரவே இல்லை. ஃபோன் அடித்தா ஹாஸ்டலில் மச்சி இருக்குன்றான். வரேன்னு சொன்னான் மச்சி. ஃபஸ்ட்டு நான் போய் சாப்பிட்டு வரேன், நெக்ஸ்ட் நீ போய் சாப்பிட்டு வரேன். சரி வரேன்னு சொன்னான். வரவே இல்லை. ஹாஸ்டலில் போய் படுத்துட்டான். இது போய் அவனுக்கு போய் பெல்லு கழட்டுற மாதிரி. இவன் என்ன பண்ணால் 2 பேர் ஜெராக்ஸ் கடைக்கு போயிட்டோம். 1/2 மணி நேரத்தில் வரேன்னு சொன்னான். சாப்பிட்டு என்ன பண்ணுறான் பாரு. அப்படியே பாரு சிலுக்கு மாதிரி படுத்துனுக்குறான். அப்படியே அவன் நட்டையும் பின்னாடி வரேன் அப்படி பார்த்துட்டுக்கிறான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சுங்கன்னா சொன்னால் சரி மச்சான் பசிக்குது, நான் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டாரேன், நீ எடுத்து போய் சாப்பிட்டான். ஃபஸ்ட்டு அவன் போயிட்டான். திருப்பி வரணுமா வரக்கூடாதா? வரவே இல்லை. ஃபோன் பண்ண ஹாஸ்டலில் இருக்கிறேன்றான். சொல்லிருக்கேன் வரலங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் மச்சி நான் கிளம்ப போகிறேன்டா இப்போ வரேன்ற. அப்போ தான் மச்சி ஹாஸ்டலில் இருக்கேன்றான். என்னடா சரணா டேய் 2 மணிக்கு வரலான்னு நினச்சேன், கிளம்பலான்னு நினச்சேன். நான் சொல்லு இவன் தான் கைஸ் எங்கள் குரூப் இன் ஐட்டம். யாருன்னா புக் பண்ணுன்னா என்னை இதில் டிஎம் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நம்பர் எழுதி கொடுத்து புக் பண்ணுறேன். கம்மி தான் ரேட்டு, பேசிக்கலாம். நம்ம எல்லாம் மேலே கீழே பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் பேசிக்கிறேன். நான் ரேட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். 4 வருஷமாக என் மச்சான் பெரிய லெவலில் போயிருக்கேன். இப்போ இங்கே பாருங்க ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. நடந்து வந்திருந்தேன் இங்கேருந்து சாப்பிட்டு இப்போ தான் வந்தேன். சாப்பிட்டு பக்கத்தில் தண்ணி என்னடா தண்ணி தேங்குது புதுசாக இருக்கேன்னு பார்த்தேன். இங்கே ஒரு ரூமு, நான் எடிட் பண்ண ரூமு. ஏதோ ஒரு லிஸ்ட் ஆகிதா யாருன்னு தெரியல. முழு தண்ணி இருக்கு. இது செருப்பு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனி. அண்ணன் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜன்னல் திறந்து பார்ப்போம். ஜன்னல் திறக்கல. என் மாப்பிள்ளை அவன் தனி சிம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கான். சில பல காரணங்களால, சில பல மனிதர்களாக என் மச்சான் வந்து ரூமை ஷிஃப்ட் பண்ணிட்டான். கடைசி கழுவி தள்ளிட்டான் பாருங்க. அண்ட் இந்த ரூமில் தான் மாப்பிள்ளை தனியாக வாழ போகிறான். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வானாண்டாடா கேட்க மாட்டேருக்கேன். கேட்டால் ஒரு 10 நாள் இன்ட்டு வரேன்றான் தனியாக ரூமில். இந்த மாதிரி சில நபர்களோட வார்த்தைகள் என் மச்சான் மனசை வந்து தாக்கிடுச்சு. ஸோ அதனால் என் மச்சான் முடிவு எடுத்துட்டான். இன்னும் தனியாக தான் வாழ போகிறேங்க. இந்த முடிவு எதுக்கு வச்சு இந்த முடிவு தனிமைக்காக தானா? ஏன்டா நான் எங்களை விட்டு நீ எங்க தனிமையா போலாங்கிற? இப்போ பொண்ணு வந்து வாழ்க்கையில பொண்ணு வந்துச்சு guys. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வேறு பிஸியாக இருக்கான். என்னடா இப்போ நீங்கள் வேறு கேட்பீங்க, என்னடா பிப்ரவரி மாதம் எவனுமே பிஸியாக இல்லை அப்படின்னு கேட்பீங்க. எவனும் பிஸியாக இல்லை, என்ன பண்ணுறது? எவனுக்கு எந்த பொண்ணும் இல்லை. அதனால என் மச்சான் பாருங்க இந்த பெருக்கிறதில்ல வேலை தான் என் மச்சான் வந்து நல்லா பண்ணுறான் பாருங்க. பொண்ணுங்களே இப்பயாச்சும் என் மச்சான் என்ன வேலை பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் பெருக்கிற வேலை கழுவுற வேலை தேவையில்லை. என் மச்சான் எல்லாத்தையும் பார்ப்பான். கழுவுறா ட்ரெஸ் கழுவுற வேலை அதெல்லாம் என் மச்சான் சூப்பராக பார்ப்பான். அண்ட் இப்போ கொஞ்சம் மச்சான ஈகோ வந்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு என் மச்சான் ஒன்று எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இருக்கான் பாருங்க. ஸோ அதான் இன்னும் இல்லை மச்சானுக்கு வார்த்தை அதான் சொல்கிறாங்க. தீனால் சுட்டப்பொண்ணு உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்ட அப்படின்னு சொன்னேன். 1 நாள் 2 நாள் தான் காத்துக்க முடியும். ஆனால் ரொம்ப நேரம் என் மச்சான் அந்த குரலுக்கே மதிப்பாயிட்டான். ஸோ இதுக்கு மேலே போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மச்சான் வந்து தனிமையை தாங்கி நடக்கிறான். இப்போ நடக்கலாம்.
வேணான்ற கேட்க மாட்டேங்கிறான். அதில் மக்கள் வந்து இது மாதிரி தான் பசங்க வாழ்க்கைக்கு எடுத்துடுறானுங்க. அதனால் என் மச்சான் மாதிரி தனிமை தாங்கிட்டான். நானும் இப்போ தான் சாப்பிட்டேன் டாக்டர். நான் வச்சு எதனா பண்ணிட்டேன். நானும் வந்து எதனா வேணுமா உதவி கூப்பிடுறியா? ஆ கட்டில் தூக்கி வந்துடுவோம், கவலையை விடாத. அதான் கைஸ், என்ன சொல்கிறது, ஜஸ்ட் ஃபக்கிங் மூவ் ஆன். எது நடந்தாலும் அந்த மாதிரி தான் என் மச்சான் கிளம்பிட்டான் இப்போ. ஸோ கைஸ், தனுஷ் வந்தான் வீட்டில் இருந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி வந்திருக்கான். அதனால நீங்க ஏதாச்சும் தனுஷை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதா உனக்கு? பொண்ணு பார்த்துட்டாங்க உனக்கு. டாடி எப்போ அப்படி டாடி வச்சு சொல்லிட்டான். இந்த பக்கம் வாங்க. ஜனனி யாரும் தெரியுமா? ஜனனியா நம்ம சொல்லுவேன். அப்படியே அந்த பக்கம் திரும்புங்க சிரிப்பான் பாருங்க. ஜனனி ஜனனி நல்ல பொண்ணுப்பா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும்பா. எங்கடா ஜனனி? ஜனனி யாரா பிரதீப்? ஏன் வெக்கப்படுற? ஜனனி யாரா? வெக்கப்படாதடா. ஜனனி யாரா பிரதீப்? இது வரான் பாரு, பக்கத்துல வரான். அது ஒன்னொருத்தன் பாரு, ஜனனி. நீங்க எது பாத்தீங்க? சரி, அது வந்து இதெல்லாம் போடாத. டப்பா லேப்டாப்ல ஸ்டிக்கர் பிரிக்கணும் சொன்னாங்க. போடுவியா? மாலை வெட்டிரவனே போடணும். இப்போ என்ன சொன்னல, சரி மச்சான், அதையும் போட. அப்படி இது காம்ப்ரமைஸ். தப்பா கிரியேட் பண்றோம்ன்ற. சரி, இது ஸ்டிக்கர் பிரிக்க மாட்டானே. இது இல்லையே, அந்த வாரண்டி, அப்படியாப்பட்ட வாரண்டி எதுக்கு நம்மளுக்கு தேவையே கிடையாது. அப்ப நீ என்ன பண்ணிருக்க, வந்த உடனே பிரிச்சுக்கணும், அந்த அட்டை பாக்ஸை கொடுத்துருக்கணும். அந்த பேக்ல லாஸ் ஆனதுக்கு அப்புறம் சேர்ந்து பண்ணிடலாம்னு சொல்றேன். ஏன் இப்ப தனியா பண்ணா நான் குறைஞ்சிருக்கு? தனியா ஓபன் பண்ணிட்டல. அப்போ வந்துட்டானே லேப்டாப் செஞ்சா தனியா கேளு என்ன பண்ணானே. என்ன பண்ணு? 11 லேப்டாப் வாங்கி ஓபன் பண்ணிருக்கோம். நீ மட்டும் ஓபன் பண்ணி. எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு ஸ்டிக்கர் பிரிய எனக்கு இருக்க கூடாது. எடுத்துட்டு வா. ஒரு டிவிக்கு ரசிகன், நீ தளபதி ரசிகன், அவன் வச்சிருக்கலாமா நீ? மச்சி இன்னைக்கு வீடியோ பாத்தியா? பாக்குறேன். பாக்கலையா? நைட்டு டான்ஸ் போட்டு போனாங்க தளபதி கச்சேரின்னு சொல்லிட்டு. போட்டியா? ஏன் பாக்கல நீங்க? நான் என்ன பண்றது? இப்ப இப்படி பேசுனா அன்னைக்கு லேப் வரும்போது வாரண்டி கிளைம் பண்ணோனே உட்காந்துருந்தான். நீ சொன்ன காதுல இருந்துச்சு, நான் கேட்டேன். வந்த உடனே நீ என்ன பண்ணி உண்மையான ரசிகனா இருந்தா கிழிச்சு கொண்டுட்டா. கிழிக்கல, நீ டிஎம்கே போட வேண்டாம். அந்த வீடியோ தீய சக்தி வச்சுக்கடா. இவன் தான் கைஸ் ஜட்டி போடாம உட்காந்துருக்கான். ஜட்டி போட்டு உட்காந்துருக்கா. பாத்துறீங்களா மக்களே? இவன் பாத்தீங்கன்னா துணி தோஷம் இருக்கா. அண்ட் இவன் மேட்சோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்களேன். எங்க வச்சு பாத்தி நான் கூட யோசிக்கல. 4 வருஷத்துல பச்சுனா இவ்வளவு யோசிக்கலடா. போர் அடிக்குது. அடே உண்மையாடி டேய் ஸ்டாண்ட் ஒன்னு வெச்சு. ஆனா சரியா போட்டுருக்குடாடி. போறவரோட வந்து நின்று பார்த்துட்டு போலாம்டா. அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறடா நீ. ஆனா மாசுரா கைஸ், எங்க பாத்ரூம் பாக்குறீங்களா? காமிக்க மாட்டேன். அதை பாத்துருக்கேன். பாக்க பிள்ளைங்க பாத்ரூம்